போட்டி போட்ட தேர்தல்ல நீங்க தான் அமோகமா ஜெயிச்சிருக்கீங்க. என்னைக்குமே மக்கள் என் பக்கம் தான்ல. பெருவியாதியான மக்கள், பெருவாரியான மக்கள் என் பேர்ல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கிறாங்கன்னு இப்ப புரியுதா? இந்த நாட்டுல இருக்கிற கட்சிகள் 2 இல்ல 4 6 10 உடைஞ்சாலும் சரி, என்னைக்குமே நான் தான் தலைவன். இதையேதான் நாட்டுல ஒவ்வொரு தலைவரும் சொல்றாங்க. ஆனா ஜனங்க எந்த பக்கம் சேர்றதுன்னு தெரியாம குழம்பி போயிருக்காங்க. ஜனங்க குழம்பதான் எங்களுக்கு கொண்டாட்டம். ஏயா சில்லறைய வாங்கிட்டு சும்மா நிக்கிய? போடல இந்த தேர்தலிலே நான் அமோக வெற்றி அடைய வேண்டும் என்று அனைத்து ஆலயங்களிலும் அர்ச்சனை செய்வித்து சூடத்தட்டுடன் வந்து விட்டார். இவர் என் நண்பர், மேனேஜர், வலதுகை. என்னடா சூடமாச்சே, சுடுமேங்கிற அறிவே கிடையாது. தட்டை இப்படி விலகிட்டு கும்பிடப்படாது. நான் நினைக்கிறேன் நம்ம நாட்டுல மேனேஜர் நண்பர்னு வரவெல்லாம் ஒண்ணு நமக்கு தீய வைக்கிறானுவோ, இல்ல அவனுங்களே தீய வச்சுக்கிறானுவோ. என்னடா இது மேனேஜர் ஆச்சே, இவர் இப்படி எல்லாம் பேசுறாரு, அவர் பதில் பேசாம வாயை மூடிக்கிட்டு நிக்கிறாரேன்னு பாக்குறீங்களா? இன்னைக்கு அவர் பேச மாட்டார். ஏன்? வெள்ளிக்கிழமை விரதம். அது பாம்பல்ல, இது நோம்புல்ல. இந்த பாம்பு நோம்பெல்லாம் இருக்கட்டும், நீங்க ஜெயிச்சு வந்துட்டீங்க. ஜனங்களுக்கு என்ன செய்ய போறீங்க? உடனே செஞ்சிடணுமா? அதெல்லாம் சாவகாசமா பின்னால நாங்க செய்வோம். இந்த பின்னாடி செய்வோம் அப்படி இப்படி எல்லாம் சொல்லி அனாவசிய கற்பனையில எங்களை அலைய விடாதீங்க. இப்போ உடனே ஜனங்களுக்கு முன்னாடி என்ன செய்ய போறீங்கிறத சொல்லுங்க. ரூபாய்க்கு ஒரு படி போட போறேன். என்ன உப்பா? சும்மாரா அப்பு. பழனி மலையில ஒவ்வொரு படியிலையும் உட்கார்ந்து இருக்கிறானுங்களே பிச்சைக்காரங்க, அவங்களுக்கு ஆளுக்கு ₹1 போட போறேன். அதாவது ரூபாய்க்கு ஒரு படி போட போறேன். கட்டுப்படி ஆகுமா? கட்டபடிதாயா ஏற்கனவே. செலவு கட்டுப்படி ஆகுமா? மத்த செலவையெல்லாம் குறைச்சுக்குவேன். குறைச்சுக்குவேன்னா இப்படி குறைச்சுக்கிட்டேன். அனாவசியமா பேசி மாட்டிக்காதீங்க. ஐயோ ஆரம்பிச்சுட்டா, இது எங்க போய் முடியுமோ? இப்படி கேள்வி கேட்கிறாரே, பத்திரிகை நிருபர் போல இருக்கு. பத்திரிகை நிருபரேதான் என்ன முணுமுணுக்கிறீங்க? உருப்படியா இவர் என்ன செய்வாரு? படிக்கிற பசங்களுக்கு புடிச்சு விளையாடுறதுக்கு கிட்டிபுல் வாங்கி தருவாரா? உருட்டி விளையாடுறதுக்கு கோழி குண்டு வாங்கி தருவாரா? பறக்க விடுறதுக்கு பட்டம் வாங்கி தருவாரா? கேவலம் கமர்கட்டு வாங்கி தர முடியுமா உங்களால? என்ன பத்திரிகை போய் அடிச்சீங்க? இவன் பத்திரிகை நிருபரா? இந்த மூதேவி என் மவனையா? என்னங்க ஒரே ஒரு மகன் இப்படி இருக்கான்? எனக்கு மட்டும் இல்ல, நாட்டுல பெரிய பெரிய மனுஷனுக்கெல்லாம் பிள்ளைங்க இப்படிதான் பிறக்குதுங்க. ஆனா அதுல ஒரு சௌரியம், பிள்ளைங்க இந்த மாதிரி இருக்கிற வரைக்கும் அப்பனுக்கு யோகம். முதல்ல பஞ்சாயத்து போர்டு பிரசிடென்ட், அப்புறம் எம்எல்ஏ, அப்புறம் மந்திரி, அப்புறம் முதல் மந்திரி லெவலுக்கு கூட போயிடுவான். அப்புறம் இதே பசங்களால மேலே இருந்து சரசர சரன் கீழே இறங்கி சாரப்பாம்பு மாதிரி சந்துக்குள்ள போய் முடைக்க வேண்டியதுதான். ஓகேயா, நீ அவலப்படாத. அள்ளிக்கிழமை விரதத்தை மறந்தும் அவனுக்காக ஆய திறந்து நல்ல விஷயத்த சொல்றேன். அவன் குணமாயிடுவான். நம்ம ஒண்டி தோப்பு கோமனசாமி கருங்குரங்கு ரத்தம் கைவசம் தயாரா இருக்கு. அத ஆயில ஊத்தினா அவ்வளவுதான் குணமாயிடுவான். நிஜமாவா சொல்றேன்? அப்ப அந்த ரத்தத்தை வாயில பிடிச்சி வாயில ஊத்து. கொண்டா ரத்தத்தை ஐயா அழுத்தி குடியா ஊத்துல. ஒத்தக்கல் சுவத்து மேல என் பையன் ஒழுங்கா உட்கார்ந்து இருக்கிறான்னா என்ன அர்த்தம்? உறங்க மருந்து நல்ல அர்த்தம். கண்ணா கண்ணா, உச்சி மாமாவும் மூல வளர்ச்சிக்காக குரங்கு ரத்தம் கொடுத்தாரு. இப்ப எப்படி இருக்கு? எனக்கு ஒண்ணும் வித்தியாசமே தெரியலப்பா, அப்படியேதான் இருக்கு. என்னப்பா அது? இது அரிப்படுத்தது சொரிங்க. ஏன்பா இங்க அரிப்படுத்தா வலது கையால சுலபமா சொரிஞ்சுக்கலாமே, அதானே? அதை விட்டுட்டு ஏன் இந்த கையால சிரமப்படுற? என்னன்னு தெரியலப்பா, நேத்து ராத்திரில இருந்து இப்படி சொரியறதா வாட்டமா இருக்கு. என்னையா அது? அலவரப்படாத, அவனிப்போம். கண்ணா இப்ப என்ன பண்ண? ஈ விரட்டின. வழக்கமா கையாலத்தான் ஈய விரட்டுவான், இப்ப வாயாலேயே கடிக்கிறானே, என்னையா இது? ஓகேயா, மருந்து கொஞ்சம் அதிகமா கொடுத்துட்டோமோன்னு தோணுதுல்ல. சாதாரணமா குரங்குல இருந்து மனுஷன் வருவான், அவன் மனுஷன்ல இருந்து மறுபடியும் குரங்கா மாறிக்கிட்டு இருக்கால. இவன் எப்ப மனுஷனா இருந்திருக்கிறான்? ஏலே
இப்போ உனக்கு என்ன தோணுது? கண்ணா, இந்த குற்றாலம், திருப்பதி, ராமேஸ்வரம் இங்க எல்லாம் போய் சுத்தி 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 பார்க்கணும்னு தோணுது. என்னன்னே தெரியல, அங்கெல்லாம் நம்ம சொந்தக்காரங்க இருக்கிற மாதிரியே தெரியுது. அப்புறம் ராமேஸ்வரத்துக்கு போய் சாமியை கும்பிட்டுட்டு அங்க இருந்து ஒரே தாவரா இலங்கைக்கு போய் அங்க இருந்து ஒரே தாவரா இந்தியாவுக்கு வந்து தாவிக்கிட்டே இருக்கணும் போல தோணும். ஒண்ணு பண்ணிடாதா, வியாபாரத்துக்கு வாங்கிட்டு போறேன். இல்ல இல்ல ஏன்னா எல்லாம் காசு கொடுத்து வாங்கிட்டு வந்திருக்கலாம். ஏன்னா ஒண்ணு பண்ணிடாதா. ஐயா, நீங்க பெத்த குரங்கு இவருக்கு தெரிஞ்சு போச்சா? நீங்க பெத்த பிள்ளை என் கொய்யா தோப்புக்குள்ள நுழைஞ்சு சாதாரண கிரமங்களா பழத்தை தின்றுனாலும் பரவாயில்லையே, பிஞ்செல்லாம் கடிச்சு நாசமாக்கிட்டாமியா. ஐயா, கொய்யா விடுங்க, தேங்காய்க்கு வாங்க ஐயா. உங்க பையன் என் தென்னந்தோப்பையே அழிச்சு விட்டாமையா. அவலப்படாதீங்க, ஐயா எல்லாத்துக்கும் அஷ்டஈடு கொடுப்பாரு. கொடுக்கறதையும் கொடுத்துட்டு கொழுப்பா இந்தாங்க, இதுல 1000 ரூபா இருக்கு, ஆளுக்கு பாதியா பிரிச்சுங்க. சரிங்க. குரங்குன்னா அப்படிதான் இருக்கும், சரியா? குழந்தைன்னா அப்படிதான் இருப்பான். போங்க. பாத்தியாயா, முன்னெல்லாம் என் பையனுக்கு ஒரு மாசத்துக்கு 200 ரூபாய் செலவாகும். அவன் குரங்கா மாறினதுக்கு அப்புறம் ஒரு நாளைக்கு 1000கணக்கில் செலவாகிட்டு இருக்கு. ஓகேயா, ஐடியத்தை சொன்னேன். அவனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சா ஒழுசா குணமாயிடுவான்னு சொன்னாரு. எது? இந்த குரங்குக்கு கல்யாணம்? என்ன விளையாடுறியா நீ? கல்யாணத்தால ஐத்தியமா குணமாவது அவன் விஷயம் என்ன, சாதாரண விஷயம் இல்ல. இந்த கோயில் வாசல்ல ஒரு குழந்தை பழத்தோட நின்று கிடந்தது, புடிங்கிட்டு வந்துட்டேன். வேணுமா? எங்க அப்பாவுக்கு தெரியாம உங்களுக்காக இங்க வந்து காத்துட்டு இருக்கேன்ல. இத பாருங்க, உங்க அப்பா பஞ்சாயத்து பிரசிடென்ட். நம்ம கல்யாணம் நடக்குமா நடக்காதான்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இதுக்கு ஒரு முடிவு சொல்லுங்க. நீ ஏன் கவலைப்படுற? நம்ம காதலுக்கு எவனாவது குறுக்க நின்னா அவன் அப்படியே பாஞ்சு கடிச்சு முகத்தை பிராண்டிடுவேன். நீ தைரியமா இரு. இப்பதான் எனக்கு தைரியமே வந்துச்சு. நீ கவலையே படாத, நான் தான் உன்னை கண்காணிச்சுக்கிட்டே இருக்கேன்ல. எனக்கு தான் பூ மாலை எல்லாம் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லியிருக்கேன்ல. நீ இங்கே இரு, எங்க அப்பா அங்க பேசிக்கிட்டு இருக்காரு, அவர்கிட்ட தாவி போய் சம்மதம் வாங்கிற. நீ பின்னாடி வா. நீ சீவல பெரிய ஆண்டிக்கு துரோகம் பண்ண, அந்த ஆவம் உன்னை போட்டு உழுக்குது. என்ன பரவாயில்லடா, என் புள்ளதான் குரங்கு ஆயிட்டான். அவனுக்காவது மனுஷ ரூபத்துல ஒரு பையன் பிறந்தா என் சொத்து பூரா எழுதி வைக்கலான்னு கனவு கண்டுகிட்டு இருந்தேன். அவனுக்கு கல்யாணமே நடக்காதா? நடக்கும். குதிக்குது நீயா? நிச்சயம் நடக்கும். அப்பா, நீங்களே தேடி அலைஞ்சு கஷ்டப்பட வேண்டாம்னு நானே ஒரு பொண்ணை தேடி தாவி பிடிச்சு கொண்டு வந்துட்டேன். நீயே ஒரு பொண்ணை கொண்டு வந்துட்டியா? எங்க கூப்பிடு, கூப்பிடு, என் மருமகளை கூப்பிடு. உண்மையான குரங்கையே புடிச்சிட்டானா? குரங்கு பாஷையிலே கூப்பிடுறான் அம்மாவை. ஆமா, இது என் பொண்ணு. உன் பொண்ணா? பாக்குறதுக்கு லட்சணமா இருக்கிற. ஏமா, இந்த குரங்கு பைய கண்ணில் நீ படக்கூடாதுன்னு உன்னை ஓட்டி ஓட்டி வச்ச. எப்படி இவன் கையில நிக்கின? ஒரு நாள் வீட்ல இல்லையா, தோட்டத்துல தேங்காய் விழுற சத்தம் கேட்டுச்சு. கதவை திறந்துகிட்டு பார்த்தா மரத்துல உட்கார்ந்துருக்காரு. அடே அப்பா, மரத்திலேயே ஏறாரு. இவர் எவ்வளவு பெரிய வீரனா இருப்பாரு நினைச்சு அப்பவே என் மனசு பறி கொடுத்துட்டேன்ப்பா. சரி, ஆத்த பறி கொடுத்த. எங்க இவன் கூட நீ அழகின? ரோட்ல நாங்க சேர்ந்து போனா ஊன்னு எல்லாரும் பாப்பாங்கன்னு யாரும் பார்க்காத மாதிரி கோபுரத்துக்கு மேல, வீட்டு ஓட்டு மேல, மதில் சுவருக்கு மேல அங்கெல்லாம் தாவி ஆடி காதலிச்சான். என்ன ஆனாலும் சரி, இந்த குரங்கு பயலுக்கு நான் என் பொண்ணை கொடுக்க மாட்டேன். நான் கொடுக்க மாட்டேன், கொடுக்க மாட்டேன், நான் கொடுக்கவே மாட்டேன். கம்ப தட்டாதுடா, என் குழந்தைக்கு ஆகாது. நீ சம்மதிக்கலன்னா என்னையா? நாங்க ஏற்கனவே 2 பேரும் ஜோடி சேர்ந்தாச்சு. விவகாரம் வாந்தி வரைக்கும் வந்துடுச்சா? டேய் ஒச்சு, மரியாதை அவங்க கல்யாணத்துக்கு சம்மதம் கொடுத்துரு. இல்ல இன்னும் 9 மாசத்துல உன் குடும்பத்தோட மானம் மரம் ஏறிடும். உன் கூட சேர்ந்து கப்பல் ஏறிடும். ஆவீங்களா? அவுத்துட்டீங்களேடா. மாமா, என் கிட்ட வாங்க, உங்களை அணைச்சிக்கிறேன். மருமகளே, மாமா ஒன்றே ஆசீர்வதிக்கிறேன்.
பாப்பா ஆறு நீங்க பொட்ட புள்ள குளிக்கிற இடத்துல கொட்டை கொட்டை பாத்துக்கிட்டு காடு மேடு பள்ளம் எல்லாம் பார்க்க வந்தோம். மலைய சொன்னேன். அதானே பாத்தாச்சா? பாத்துக்கிட்டே இருக்கோம். ஆமா, உன் பேர் என்ன? காடை. ஆமா, உம்ம பேர் என்ன? என் பேரு மூக்கையா. மூச்சு நுழையிற ஓட்டைய பேரா வச்சிருக்கிய. ஆமா, உம்ம பேரு? வச்சுக்க. எங்க? வாயில. பேர வாயில சொல்லுவாங்க. சரியா அடிச்ச காடை. இந்த காடை அடிச்சா ஆழமா தான் அடிப்பான், வார்த்தையில. காடை, எங்க மனசுல ஒரு ஆசை இருக்கு. அது என்னன்னு உனக்கு தெரியுமா? என் மனசுலயும் ஒரு ஆசை சொல்லட்டா? ஆயுசுல ஒரு தடவையாவது அங்கமெல்லாம் தங்கம் போட்டு அழகு பார்க்கணும். மெத்தையில பட்டுக்கு பதிலா கட்டுக்கட்டா ரூபா நோட்டை போட்டு பொருளணும். அத்தனையும் போட்டு தந்தா நீ என்ன தருவ? ஒரு பொட்டச்சியால எதை எதை தர இயலுமோ அத தர்ற. உச்சி மொத்த பைசா செலவு இல்லாம சல்லாபம்ல காடையை பிடிச்சாச்சு. காட்டு பங்களாவை ரெடி பண்ண. நான் தான் கலட்டுவேன். கலெக்டர கடகடத்து போக போறேன். நீதான் கேட்டுவியா? இப்ப ஆறு ஆசியா வேலைய உனக்கு கீழே போயிட்ட. இப்ப என்ன செய்வ? இனிமே செய்ய வேண்டியது நான் செய்யறேன். அது யாருல மூணாவது ஆளு? பாண்டி பாண்டி, சத்தியமா நாங்க தப்பு தண்டா ஒண்ணுமே பண்ணல. காடை பாண்டி விளையாடலான்னு கூப்பிட்டு. விளையாடலாமே, தாராளமா விளையாடலாமே. பாண்டியும் விளையாடலாம், பாண்டி கூடவும் விளையாடலாம். ஆட்டத்தை நீங்க ஆரம்பிக்கிறீங்களா இல்ல நான் ஆரம்பிக்கட்டுமா? ஏன்டா பயப்படுறீங்க? இந்த பாண்டியோட தான் ஏற்கனவே நீங்க நிறைய விளையாண்டுருக்கீங்களே. என் வாழ்க்கையில விளையாண்டீங்க, உங்க வாழ்க்கையில விளையாட வேணாம், உங்க மானத்தோட விளையாட வேணாம். என்ன ஒண்ணு பண்ணிடாத, வேணும்னா இவனை பண்ணு. போங்கடா, ஊருக்குள்ள இப்படியே போங்கடா. எவனாவது கேட்டானா இந்த பாண்டியோட விளையாண்டு வந்தேன்னு சொல்லுங்க. பாண்டி சுத்தமா உருவிட்டியே. ஒரு அரை கஜம் துண்டாவது. உங்களை அன்றாரோட விடுறதே பெருசு. ஓடுங்கடா. ஆண்டி உதவ வேணுமா? ஒரே ஒரு நோட்டு கத்தை